கொரோனாவுக்கு பிறகு பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல் வெளியிடப்படுகிறது. இளையவர்களை தாக்கக்கூடிய இந்த நோய் தொற்றால பிரித்தானியாவில் பல இடங்கள்ல இப்போ சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதுலயும் மிக முக்கியமாக இதற்கான மருந்துகளை தேடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான போர் சூழலின் போது பிரித்தானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகைகள் வழங்குவதற்கு யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்திருக்கிறார். பிரித்தானியாவினுடைய காலநிலை அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவலோடு சேர்த்து அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு வீடுகள் கொடுப்பது தொடர்பான புதிய அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூளை காய்ச்சல் தொற்று பிரித்தானியாவில் பரவுகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை பிரித்தானிய வாழ் மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறது. கேன்டர்பரி நகரத்தில 2 மாணவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த காரணத்தினால இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறதோடு சேர்த்து மாணவர்கள் இப்போது மருந்துகளை தேடி முண்டி அடித்துக் கொண்டு ஓடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இந்த தொற்றை பொறுத்தவரையில இது ஒரு மூளை காய்ச்சலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொற்றின் மூலமாக வாந்தி பேதி, காய்ச்சல் உட்பட லைட்டுக்கான அலர்ஜிக்கோட சேர்த்து உயிரிழப்பு வரையில போகலாம் அப்படின்ற ஒரு முதற்கட்ட தகவல் வெளியிடப்படுகிறது. 16 தொடக்கம் 21 வயதானவர்களை தாக்குவதற்கு அதிகமாக சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றதுனால இப்போது மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மாணவர்களுக்கு இது குறித்தான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்க வீட்லயும் பிள்ளைகள் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னா ரொம்பவே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஸ்கூல்கள் இல்லை இவங்க போகக்கூடிய விளையாட்டு திடல்கள் இப்படியான இடங்கள்ல இருந்து இந்த நோய் தொற்று பரவுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த நோய் தொற்றிலிருந்து முற்றுமுழுதாக குணமாவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக யூகேனுடைய சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மருந்துகள் பாடசாலைகள் ரீதியாக விநியோகிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நோய் தொற்று அப்படின்றது கிளப்களையும் முத்தமிடுவதாலும் தொடுகையினாலும் பரவுகிறது அப்படின்ற இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிளப்ஸுக்கு போறவங்க, இந்த நைட் கிளப்ஸ்ல போயிருக்கிறவங்களுக்கும் அதிகமானவர்களுக்கு இந்த தொற்று இனங்காணப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கொரோனாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அவுட் பிரேக்காக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் மட்டும் பல இடங்கள்ல இது இனங்காணப்பட்டிருப்பதாகவும் ஆரம்ப கட்டத்தில் 11 பேர்ல இந்த நோய் தொற்று இனங்காணப்பட்டு இப்போது இது நூற்றுக்கணக்கானவர்களை நோக்கி போகிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் யூகேனுடைய NHS தெரிவிக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இப்படியான ஒரு நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் இருக்குமாக இருந்தா உடனடியாக உங்களுடைய GPயை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான மருந்துகளாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மருந்துகளை வாங்குறதுக்கு பார்மசிகள்ல இப்போது கியூ இருப்பதாகவும் GP அப்பாயின்மெண்ட்களையும் பல இடங்கள்ல இப்போது நிரம்பி வழிகிறது அப்படின்ற மேலும் ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையில இடம்பெற்று வர யுத்தம் காரணமாக பிரித்தானியாவில் அடித்தட்டு மக்கள், வசதியில்லாத மக்களுக்கு இப்போது ஹீட்டிங்குக்கான செலவுகள் அதிகரிக்கிற காரணத்தினால ஏப்ரல் மாதம் முதல் ஒரு புதிய கொடுப்பனவை வழங்குவதற்கு பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கிறார். 53 மில்லியன் பவுண்ட்கள் செலவுல இந்த உதவித்தொகை ஹீட்டிங்குக்காக வழங்கப்பட இருக்கிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, பெனிஃபிட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மேலதிக பெனிஃபிட் கொடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 53 மில்லியன் பவுண்ட்ஸ்களும் கவுன்சில்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டு கவுன்சில்களுடைய மேற்பார்வையின் கீழே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 1.5 மில்லியன் குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படுவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனர்ஜி பில்லுக்கான கேப்ஸ் ஏற்கனவே இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த ஹீட்டிங்கை பொறுத்தவரையில வயது முதிர்ந்தவர்கள், வசதி குறைந்தவர்கள், நோயாளிகள் இவங்க எல்லாருமே இப்ப ஹீட்டிங் பாவிக்காம இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு உதவித்தொகை ஹீட்டிங் ஆயிலுக்கான உதவித்தொகையாக கொடுக்கப்பட இருக்கிறது. பிரித்தானிய வாழ் மக்களுடைய நலனில் தொடர்ச்சியாக என்னுடைய பங்கு இருக்கும் அப்படின்றத பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். இந்த உதவித்தொகையானது மிக முக்கியமான ஒரு உதவித்தொகையாக இருக்கும் அப்படின்றதோட இதற்காக கவுன்சில்கள்ல குறிப்பிட்ட குடும்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. பெனிஃபிட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்களாக இருந்தா கவுன்சிலை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விசாரணைகளை நீங்க செய்யலாம். அதற்கு பிறகு உங்களுடைய பேரை பதிவு செய்ததுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் முதல் இந்த உதவித்தொகை மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 200 தொடக்கம் 300 பவுண்ட் வரையில கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்க ஸ்கில் ஒர்க்கர்ஸ்லயோ இல்ல விசாவுக்காக ILRக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு அக்சசிபிள் இல்லாம இருக்கலாம். அது சம்பந்தமாக 2 முறை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெனிஃபிட்
பெனிஃபிட் அப்படின்றது வந்து இப்போ ILRக்கான காலப்பகுதியை இன்னும் அதிகரிக்கிறது அப்படின்ற காரணத்தினால இதுல ரொம்பவே அவதானம் பாருங்க. இப்படியான கொடுப்பனவுகள் உங்களுடைய கவுன்சில் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இது பற்றிய அத்தனை தகவல்களையும் நீங்க தேடுறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். யூகேல அசைலம் கோரியிருக்கிறவர்களுடைய அசைலம் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் போது இவர்கள் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்படுவதற்காக மக்களினுடைய எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எப்பிங் நகரத்தில் இருக்கிற பெல் ஹோட்டல்ல ஏற்பட்ட சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் அடிப்படையில் அங்கிருந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். இது தொடர்பாக ஹோம் ஆபீஸ் மீது வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கினுடைய தீர்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியாக தீர்ப்பு வந்திருந்தது. பொதுமக்களை பொறுத்தவரையில அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இந்த தீர்ப்போடு உடன்படல. தொடர்ச்சியாக கவுன்சிலுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தாங்க. இந்த வழக்கின் போது 5,66,000 பவுண்ட்ஸ்கள் கவுன்சிலால இந்த வழக்குக்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக இந்த ஹோட்டல்களையும் இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்களையும் இவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தலை ஹோம் ஆபீஸ் வெளியிட்டிருக்கிறது. இவர்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் அல்லது அவங்களுக்கான வீடுகள் இப்போது தயார்படுத்தப்பட்டு வருகிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில யூகேல ஆல்ரெடி சிட்டிசன்ஸா இருக்கிறவங்க கூட இப்போதைக்கு வீடுகளுக்காக காத்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக காத்துட்டு இருக்கிறவங்களும் இப்போ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அசைலம் கோரிக்கையாளர்களுடைய வீடுகளை துரிதப்படுத்த முடியாது. ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இவர்களுக்கான வீடுகள் கொடுத்ததுக்கு பிறகு அசைலம் கோரிக்கையாளர்களுக்கான வீடுகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. அண்மையில ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ILR 5 வருடங்கள்ல இருந்து 10 வருடமாகிறது அப்படின்ற சட்டத்திட்டங்களும் இந்த ஒரு ஹவுசிங் கிரைசிஸை முடிவு கொண்டு வரதுக்கான ஒரு முடிவாகத்தான் பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க ILRக்கு போவாங்களா இருந்தா, ILRக்கு பிறகு இவங்களுக்கான வீடுகள் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்களா இருந்தா, இவங்க லோ ஏர்னர்ஸா இருப்பாங்களா இருந்தா இவங்களுக்கு வீடுகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்திற்கு வரும். இது ஹவுசிங் கிரைசிஸ் அப்படின்றது பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏற்கனவே லேபர் அரசாங்கம் அறிவித்திருந்த 1.5 மில்லியன் வீடுகள் கட்டப்படும். அந்த கட்டப்படுற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ILRக்கான காலத்தையும் நீடிப்பது குறித்தான பல யோசனைகள் இப்போது பிரித்தானியாவில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஈரானுக்கு எதிராக பிரித்தானியாவினுடைய உதவி தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால விடுக்கப்பட்டிருந்தது. யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் இதனை திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். பிரித்தானியாவுக்கும் இந்த போருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது, பிரித்தானியா இதில் தலையிடப் போவதில்லை அப்படின்ற ஒரு முடிவை மிகவும் தைரியமாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் சொல்லியிருந்தார். பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்த போதிலும் இதற்கும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் தன்னுடைய மறுப்பு தெரிவிச்சிருந்தார். இப்போது இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பின்லாண்டினுடைய ஜனாதிபதியும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கு அவருடைய பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவுக்கு உதவாது அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த போரின் போது அமெரிக்கா தோல்வியை நோக்கி போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இந்த தோல்வியை நோக்கி அமெரிக்கா போற காரணத்தினால ஐரோப்பிய நாடுகள், பிரித்தானியா போன்ற பல நாடுகளை அமெரிக்கா தன்வசம் இழுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. பிரித்தானியாவில் ஏற்கனவே பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான விலைகள், எண்ணெய்களுக்கான விலைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல 2 பவுண்ட்கள் வரையில பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான விலைகள் போகும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள்ல பல நாடுகள், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல கூட பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு, கேஸுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதையும் தாண்டி பிரித்தானியாவில் இப்போதைக்கு இந்த தட்டுப்பாடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னா கூட விலையேற்றம் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் சில வாரங்களில் 20 பாகை செல்சியஸ் வரை பிரித்தானியாவில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்கிற ஒரு எதிர்வு கூறல் விடுக்கப்பட்டிருக்கு. நீண்ட குளிர்காலத்தை தொடர்ந்து இப்போது மக்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான கோடை காலம், இந்த வசந்த காலம் ஆரம்பித்திருக்கிறது. இந்த கால பகுதியை ரொம்பவே அதிகமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைய நாள் கூட 17 தொடக்கம் 18 பாகை செல்சியஸ் வரையில பிரித்தானியாவினுடைய பல இடங்கள்ல வெப்பநிலை காணப்பட்டது. லண்டன் உட்பட இன்னும் பிரதானமான பல இடங்கள்ல 20 பாகை செல்சியஸுக்கு மேல வெப்பநிலை அதிகரிக்கலாம். குறிப்பாக பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றத வளமை போல சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.